ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்ச போகிறோன்னா, தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்குங்கிறது என்னென்னா, வீட்டிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம அதை வெளி ஊருக்கும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். 2 நாள் 3 நாளைக்கு இப்போ நம்ம செய்கிறத எடுத்து கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாம். அது இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது, மற்ற பூண்டு இஞ்சி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் தக்காளி, சாம்பார், வெங்காயம், பச்சை மிளகா, மிளகாப்பொடி, மஞ்சள்தூள், உப்பு, இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நம்ம வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் முட்டை வேகுது, ஒரு பக்கம் சோறு வேகுது. ஒரு அடுப்பில் நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிறணும். ஒரு இதயம் நல்லெண்ணெய் இருந்தால் அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் தான் வச்சுருக்கேன். ஒரு 4 பேருக்கு ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம், ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம், ஒரு 5 தக்காளி போல் எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் அது போட்டுறணும். அது நல்லா வெடித்த பிறகு கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு போட்டு 2ஐயும் நல்லா தாளித்த பிறகு வெங்காயத்தை போடணும். வெங்காயம், பச்சை மிளகாய் 2ஐயுமே சேர்த்து போட்டுறணும். சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். நான் அதில் கருவேப்பிலை போடலை. கருவேப்பிலை வேணும்னா போட்டுக்கலாம், நீங்கள் போடணுன்னா போட்டுக்கோங்க. ஆனால் நான் போடல. பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம், பெருஞ்சீரகம், கடுகு இது மட்டும் போட்டு நல்லா வதங்கணும். வதக்கிக்கிட்டே இருக்கும்போது தக்காளி, ஒரு 4 தக்காளி இருக்குது, நல்லா பெரிய பெரிய தக்காளி. அது நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். பொடியாகவும் நறுக்கிக்கலாம், பெருசாகவும் நறுக்கிக்கலாம். இதில் மெயின் விஷயமே என்னென்னா, வெங்காயம் நறுக்கிறது. அடுத்து தக்காளி நல்லா வதங்கணும். அதுதான் இது தக்காளி தொக்குக்கான பெரிய ப்ரிஃபரன்ஸே. தக்காளியை நல்லா வதங்கணும். அலசி வச்சுருந்த தக்காளியும் போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே கலராக கிளறிட்டு அதை ஒரு மூடி போட்டு வட்டுறணும். நல்லா அப்படியே எல்லாம் கலந்த மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 3 to 5 மினிட்ஸ் வச்சுட்டு அந்த மூடியை திறந்து பார்க்கணும். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தக்காளி நல்லா வெந்திருக்கும். வதங்கி இருக்காது, வெந்திருக்கும். நல்லா வெந்த தக்காளியை எடுத்து திருப்பி நல்லா வதக்கணும். அப்படியே எவ்வளோக்கு நீங்கள் நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அந்த டிஷ்ஷு இதை பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். வெந்ததை நல்லா வதக்கி இந்த வேக ஒரு மாதிரி பெருசாக இருக்கிறதெல்லாம் நல்லா அந்த கரண்டிலே நல்லா குத்தி விட்டு இன்னும் நல்லா வதக்கணும். நம்ம கை கொஞ்சம் வலிக்கும் தான், ஆனால் நான் இந்த தக்காளியை நீங்கள் எவ்வளோக்கு அந்த இது தெரியாமல் நீங்கள் வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அந்த தக்காளி தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே இருக்கீங்க. ஊருக்கு போனால் கூட இதை செஞ்சு நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க சில பேர். இல்லை இதை சாப்பிடாதவங்க இதை செஞ்சு பாருங்கள். உண்மையில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா வதங்கணும். இந்த பாருங்கள் எப்படி வதங்கி தண்ணி வருது பாருங்கள். இது எண்ணெய் இல்லை, தண்ணி. நல்லா வதங்கி மஞ்சத்தூள், அது பாருங்கள் தண்ணி பூரா வற்றிடுச்சு பாருங்கள். மஞ்சத்தூள், அது பேர் என்ன, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூனு. மஞ்சத்தூள் சும்மா கொஞ்சோன்னு ஒரு பிரித்து போட்டுட்டு நான் சால்ட் உப்பு தான் போடுறேன். சால்ட் உப்பு போட்டு இன்னும் நல்லா வதக்கினாங்க பாருங்கள். தண்ணி பூரா வற்றி பிரிஞ்சிருச்சு. அப்படியே நல்லா வதக்க உங்களுக்கு நல்ல தண்ணி பூரா வற்றிடும். அந்த தக்காளியில் இருக்க தண்ணி, தக்காளிக்குள்ளே இருக்குது பாருங்கள் சாறு மாதிரி, அந்த தண்ணி இந்த பாருங்கள். இன்னும் கொஞ்சம் உப்பு பார்த்தல, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா 2 முட்டை, அவிச்ச முட்டை வச்சு சோறு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எவ்வளோக்கு நீங்கள் தக்காளியை வதக்கி நல்லா கொண்டு வரீங்களோ அவ்வளோக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.